இந்த சூரஜ் இறந்து போன சூரஜ் என்னம்மா நிர்வாகி சொல்லுங்கள். அதை தாண்டி நம்ம முதல் கட்டமாக இதை பேசுகிறேன். அப்போது இதை தாண்டி ஒரு கூட்டத்தை நீங்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தை நீங்கள் நடத்துறீங்கன்னா அந்த பிரச்சார கூட்டத்துக்கு நான் அனுமதி கொடுக்கல, அது பண்ணல, இது பண்ணலாம், அங்கலாய்க்கிறீங்க. ரைட், ஓகே, இதெல்லாம் அனுமதி கொடுத்தாங்கல்ல, 5000 பேருக்கு அனுமதி கொடுத்தாங்க. அவங்க வரைக்கும் ப்ரொவிஷன் நீங்கள் பண்ணீங்களா? ஒரு நாற்காலியில் உட்கார வச்சிருக்கோமா இல்லையா? பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சராசரியாக நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை உபாதைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த பெண்களுக்கான வந்து நாற்காலி 5 மணி நேரம் வந்து ஒரு பெண் நிற்கிறாங்கன்னா எவ்வளோ இயற்கை உபாதை இருக்கும் நான் கேட்குறேன். ஒருவர் 2 பேர் கிடையாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் 5000 பேர்னா 2000 பேர் பெண்கள் வந்துருக்கோம். அந்த 2000 பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட இயற்கை உபாதை இருக்கும்? ஏன் அந்த அறிவு எட்டலை? நாற்காலி போட்டுக்கணுமா இல்லையா? சரி, அது நாற்காலி அது தாண்டி சரி, நீங்கள் நாற்காலி உங்களுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குதுன்னு சொல்லி அந்த பந்தல் போட்டுக்கணுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யலை. இப்போ இதெல்லாம் அரசே செய்து கொடுக்குமா? உங்களுக்கு பந்தல் போட்டு நாற்காலி போட்டு இன்னும் வந்து வாழையில போட்டு சோறை போட்டு உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணாங்களா? கொடுக்கப்பட்ட வந்து அந்த அனுமதியை உங்களால் வந்து சரியாக வந்து நிர்வாகம் பண்ண தெரியல. இதான் உண்மை.